நாங்கள் கிராண்ட் ராபிட்ஸில் இருக்கிற ஜான் பால் ஜூக்கு தான் விசிட் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்தது. நல்லா கொஞ்சம் க்ளீனாகவும் இருந்தது. பசங்க எல்லாருமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. லயனு, பியரு, நிறைய அனிமல் இருந்தது. அங்கே ஒரு ஈவெண்ட் இருந்ததுல்ல, அது என்னது பேர்? It's called the pollinator event. You get to see a lot of insects. And there were also, you can see the butterflies. நெக்ஸ்ட்டு அங்கே ஒன்று ரைடு இருக்காது, என்னது? It's called the funicular. So basically, you get to have a tour of the whole place and you get to go on a trolley. ஓகே. எங்கள் பையன் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து இப்போபொட்டாமஸ் பார்க்க போனோம். ஃபஸ்ட்டு அனிமல் வந்து இப்போபொட்டாமஸ் தான் இருந்தது. We actually saw pygmy hippos. The pygmy hippos are smaller than the regular hippopotamus. We saw 2 pygmy hippopotamuses. அந்த அனிமலை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ப்ளே கிரவுண்டு மாதிரி கொஞ்சம் சின்னதாக இருந்தது. அதில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் இந்த அனிமலை பார்க்க போயிருந்தாங்க. நாங்கள் போயிருந்த டைம் வந்து ஈவினிங் டைமு, அதனால் ரொம்ப ஹாட்டாக வேறு இருந்தது அன்றைக்கி. அதனால் வந்து அந்த இப்போபொட்டாமஸ் வந்து தண்ணிக்குள்ளேயே இருந்தது, வெளியிலவே வரல. 2 இருந்தது, 2மே தண்ணிக்குள்ளேயே இருந்தது, வெளியில் வரவே இல்லை. அது தண்ணிக்குள்ளேயும் நான் எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். பசங்க அதுக்கப்புறம் குகை மாதிரிலாம் இருந்தது, அதுக்குள்ளெல்லாம் உள்ளே போயிட்டு கண்ணாடியில் பார்த்துட்டு இருந்தாங்க பசங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. I saw frog. நல்லா அதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பக்கத்தில் இருந்தது அது, ஒரு குகை, சின்ன குகை மாதிரி இருந்து அதுக்குள்ளே இருந்தது. அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இதோ இப்போபொட்டாமஸ் அது உள்ளே இருக்குது பாருங்கள், கொஞ்சம் பிளாக்காக தெரியுது பாருங்கள். நல்லா உள்ளே தண்ணிக்குள்ளேயே இருந்தது, வெளியவே வரல. நெக்ஸ்ட்டு கிளிப்பில் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் கீழே நல்லா கால்லாம் நின்றுட்டு தெரிகிற மாதிரி இருக்கும் பாருங்கள். இதுக்கப்புறம் தான் வரும். நல்லா பாருங்கள், தண்ணிக்குள்ளே நல்லா நின்றுட்டுருக்கு, கால்லாம் தெரிகிற மாதிரி தெரியும் பாருங்கள். நல்லா இதோ நின்றுட்டுருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பால்டு ஈக்கிள் பார்க்க போயிருந்தோம். அது வரை கொஞ்சம் தூரமாக இருந்தது, கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லோ கலரில் நோஸும் ஒயிட் கலரில் அந்த மூஞ்சிக்கிட்ட தெரியும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அக்வாரியம் போயிருந்தோம். அதில் வந்து பென்குயின்லாம் இருந்தது உள்ளே. வெளியில் மீன் விட்டுருந்தாங்க சின்னதாக ஒரு பாண்டில், 3 பெரிய மீன். அதையும் கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். உனக்கு பிடிச்சிருந்தா பென்குயின்னு? Yes. Did you know they live in the Arctic Ocean? Yes. பட் அதுக்கேற்ற டெம்பரேச்சர் தானே அதுக்குள்ளே வச்சுருந்தாங்க. And you can also, and we also saw the penguin swimming in the water. அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும், அதையும் ஷூட் பண்ணியிருக்கோம். அது ஸ்விம் பண்ணுறதையும் பென்குயின்னு நெக்ஸ்ட்டு வரும்னு நினைக்கிறேன் பாருங்கள். Those are real penguins. They are very real. இப்போ தான் இதுக்கப்புறம் தான் எடுத்துருக்கேன். அதோ பாருங்கள், ஸ்விம் பண்ணிகிட்ருக்கு. ஒன்று மட்டும் ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தது, அப்படி தானே? நெக்ஸ்ட் எங்கள் சின்ன பாப்பா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா அந்த பென்குயினை பார்த்துட்டு. அது கூடவே அதுக்கு உள்ளே போனால் நிறைய ஃபிஷ்ஷெலாம் இருந்ததுல்ல? There were a lot of fishies. நெக்ஸ்ட்டு என்ன மீனெல்லாம் இருந்தது? There was this Japanese spider crab. பெருசாக இருந்ததில்ல ரொம்ப? It looked like a spider and it was super big, but it's actually a spider crab. And this is an anemone. அது நிறைய இருந்தது, ஒரு மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டு இருந்ததில்ல கண்ணாடியில்? ஸ்டிக்கியாக இருந்தது. இதோட லாஸ்ட்டு. And then there was some other fishies also. ஓகே, நிறைய ஃபிஷ்ஷெல்லாம் இருந்தது. நெக்ஸ்ட்டு வாட் அனிமல்?
there we got to see wallabies. They look like kangaroos, but they're actually called wallabies. ஓ அது மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஸ்மாலாக இருக்குமா? Yeah, like kangaroos, but they're smaller and called wallabies. ஓ எத்தனை இருக்குது? There is 1, 2, 3. There were 3 wallabies. 3 wallabies. நாங்கள் போகிறப்ப எல்லாமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தது, எதுவுமே ஆக்டிவாகவே இல்லை இல்லை? Yeah, although that one was standing. அப்போ வந்து And then my brother was checking the wallaby height. He's like a medium-sized wallaby. Next we got to see cocktail. It's a type of bird. ஓ அதை பற்றி ஏதாவது தெரியுமா உனக்கு? And when it's scared or surprised, its yellow thingy will like shoot up like a mohawk. Next we saw a lemur. It was just sleeping. Yeah, all animals are sleeping நம்ம போறப்போ. அதுக்கப்புறம் this is a rope course where rope coaster இருந்தது. அங்க வந்து ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்கல்ல ரோப் போறதுக்கு. Yeah. அந்த ரோப் ரைடு போகிறதுக்கு மணி பே பண்ணோம். ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது அது. அதுக்கு அப்புறம் இங்கே சைடில் வந்து அதே மாதிரி சும்மா ப்ளே பண்ணுறதுக்காக சின்னதாக ஒரு ப்ளே ஏரியா மாதிரி வச்சுருந்தாங்க ரோப்பு மாதிரி கட்டி. நெக்ஸ்ட்டு வந்து Next is the hobby farm. There you could see all type of goats. And then there was this cow. It had a lot of hair. ஃப்ரண்ட்டில் நிறைய முகத்தில் வந்து நிறைய முடி இருந்தது. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது நம்ம ஊரை கம்பேர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஆடுலாம் இருந்தது. And then there was next we saw an owl. நெக்ஸ்ட்டு வந்து பட்டர்ஃப்ளை கேஜ் விசிட் பண்ணியிருந்தோம். அங்கே நிறைய பட்டர்ஃப்ளைலாம் இருந்தது. எங்கள் சின்ன பாப்பா ஓடி ஓடி பிடிச்சிட்டு இருந்தா. ஆனால் அவங்க வந்து அதெல்லாம் பிடிக்கக்கூடாது, இப்போ தான் வந்துட்டுருக்கு, வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கேன், இப்போ தான் க்ரோ ஆகிட்டு வந்துட்டுருக்கு, அதனால் சின்ன பசங்கள்லாம் உள்ளே விடலை, ஏன்னா மெரிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு பெரியவங்களை மட்டும் வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க. வெளியில் நின்று பார்க்குற மாதிரி வச்சுருந்தாங்க. பசங்கள்லாம் வெளியில் அந்த கேஜுக்கு வெளியில் நின்று பார்க்கலாம் எத்தனை பட்டாம்பூச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் கூட ஒரு ஒயிட் கலர் பட்டாம்பூச்சி பண்ணியிருப்பேன், ஜூம் பண்ணியிருப்பேன் பாருங்கள். It's green. Screen? Okay. Yeah, it's like a leaf, but it's actually a butterfly. Butterfly, okay. அந்த அளவுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன், பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாருங்கள். இது ஒன்று இருக்குது. Most of the butterflies were flying and on the ground. Yeah, அதான். நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர்ஃபால் இருந்தது. Yeah, there was a waterfall, and then the animal was sleeping, and then this is a sloth. எல்லாமே தூங்கிட்டு இருந்தது நாம் போனப்போ, ரெஸ்ட் எடுத்துருந்தது. And this is another type of owl. ரெண்டு இருந்ததில்ல, ரெண்டும் ஒன்றா உட்காந்துட்டு இருந்தது. Yeah, I think they're also called barn owls. Oh. And then there was like a giraffe. Then there were 3 birds. We didn't see them all. We only got to see 2 birds, and they're called some type of pigeon. Oh. This is the golden eagle. இது கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தது, கொஞ்சம் கிட்டவே இருந்தது, அதனால் பார்க்குற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு This is the river otter. ஓ, அது நல்லா தண்ணியில் விளையாடிட்டு இருந்தது. நாங்கள் போகிறப்ப இது மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருந்தது. Yeah, there were 2. நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தது. Next is the porcupine. அது தூங்கிட்டு இருந்ததுல்ல நம்ம போறப்போ. It's on top of the log. நெக்ஸ்ட் வந்து ஒரு கேட் பார்த்திருந்தோம்ல. It's called a Canada lynx. கேட் மாதிரியே இருந்தது. Yeah, but it's a lynx. And you can see it. Its
Not sleeping, it's awake, just looking at stuff. ஓகே. And then we saw the bear. And then we saw a grizzly bear. It was kind of like playing and swimming in the water. It was so cool. கரடியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் பையன் வந்து கோச்சிக்கிட்டான், அவனையும் சேர்த்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். கரடி மட்டும் நீ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு, சரி நில்லுடான்னா நிற்கவே இல்லை. ஆனால் அது கரடி வந்து நல்லா விளையாடிட்டு இருந்ததால் எல்லா பசங்களும் குட்டி பசங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு என்ன? This is a wild boar. ஓகே. And this is the snow leopard. You can see it sleeping up there. You can see like the front of its head. And then this is a pessary, I think. And these are flamingos. They were so cool. எங்கள் சின்ன பாப்பாவுக்கு பிங்க் கலர்னா ரொம்ப பிடிக்கும். ஃப்ளமிங்கோ ஏரியா வந்தோடனே எங்கள் சின்ன பாப்பா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டா. And then there was this one flamingo who had like a robot leg. ஓ, ரோபோட் லைக் ஒன்று இருந்ததா? Like that one. It's right there. ஓகே. எங்கள் சின்ன பாப்பா ஸ்கூலில் ஃபீல்ட் ட்ரிப் வச்சுருந்தாங்க. அப்போ போயிருந்தப்போ ஃப்ளமிங்கோவே இல்லை. ஆனால் இந்த வாட்டி நாங்கள் போனப்போ ஃப்ளமிங்கோ இருந்தது. நல்லா ஜாலியாக எங்கள் பாப்பா என்ஜாய் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அனிமல்? I think it's called a warthog. அதுக்கப்புறம் வந்து டூக்கனை பார்த்தோம். 2 இருந்ததில்ல டூக்கனை. கொஞ்சம் தூரமாக இருந்ததில் வீடியோ எடுத்திருக்கோம் பாருங்கள். அங்கே ஒன்றும் நல்லா அதை மட்டும் ஜூம் பண்ணி எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன அனிமலை? ஆஃப்ரிக்கா. This we're going to go into the Africa and we'll see bongos. பாங்கோஸ். Yes. இது வந்து ஒரு 2-3 இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதை ஒன்று மட்டும் நல்லா ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். இது பேர் தான் bongo. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற அனிமலில் என்னென்னா லயன். 2 லயன் இருந்தது. Yes, there is a male lion and a female lion. ரெண்டுமே படுத்துட்டு இருந்தது. அதை நல்லா ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன் பாருங்கள். நல்லா இருந்தது. நல்லா கம்பீரமாக படுத்துட்டு இருந்தது. முன்னாடி இருக்கிறது வந்து ஃபீமேல். பேக்கில் The one in the back is the male. இது வந்து Male. நல்லா படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக நல்லா பார்க்குறாங்க ஆளுங்க நின்றுக்கிறது. இது மட்டும் எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. நல்லா படுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன அனிமல்? These are chimpanzees. They are a type of monkey. 2 வந்து அங்கே படிக்கட்டில் உட்காந்து பெயின் பார்த்துட்டு இருந்தது. ஒரு 4-3 இருந்ததுன்னு நினைக்கிறேன் நாங்கள் பார்க்குறப்போ. அதுக்கப்புறம் வந்து டைகர் இருந்தது அங்கே. ஆனால் நாங்கள் பார்க்குறப்ப இல்லை. அதே மாதிரி நிறைய அனிமலும் அதே மாதிரி தான் அங்கே போஸ்ட் ஒட்டியிருந்தாங்க, இன்னும் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து கேமல் ரைடு வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு 4 கேமல் இருந்ததில்ல. Yes, and if you wanted to ride them, they costed at least $8, I think. பக்கத்தில் நின்று கேமல் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் மணி பே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் தூரத்தில் இருந்தே வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது கிராஸ் அப்பர், அது பி, இதெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது என்னது? This is a zip line. If you remember, it's $9. And this is the spider monkey. They have tails for hands. அந்த டெய்ல அதை ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. And this is a wallaby. They actually stood up this time. லாஸ்ட்டாக நாங்கள் முடிகிறப்போ ஒன்று மட்டும் இருந்தது, ஜம்ப் பண்ணிகிட்டு இருந்தது. அதை வீடியோ எடுத்துருந்தேன்.